வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் இன்றைக்கு படிக்கிற பாடம் தமிழ் இலக்கிய வரலாறு. சரியா? தமிழ் இலக்கிய வரலாறு. இதில் நாங்கள் இந்த தமிழ் இலக்கிய வரலாறுல நாயக்கர் காலத்தை படிக்க போகிறோம். வரலாறுல எது படிக்க போகிறோம்? நாயக்கர் காலம். சரியா? இந்த நாயக்கர் காலத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு 400 ஆண்டுகளுக்கு கிட்ட இந்த நாயக்கர்கள் ஆண்டவை. அதில் எப்படி பார்க்குறோம்னா இந்த நாயக்கர் காலம் இந்த வரலாற்றின் ஒரு முக்கிய காலம். அவர்களுக்கு முதல் ஆண்டவர்கள் சோழர் ஆண்ட காலம் பொற்காலம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் புலவர்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது. ஆனால் நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவர்கள் இந்த நாயக்கர் வரைக்குள்ள இவர்களுடைய ஆட்சி காலம் பெருசாக வரையில. ஏனென்று கேட்டால் தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்ட காலம். தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் சோழர் காலம்தான் பெரும் ஆட்சிக்குரிய காலம். அந்த காலங்களில் வந்த புலவர்கள் நிறைய பேர் எங்களோட பாடல்கள் பாடினவே இருக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா சைவ நெறி ஓங்குறதுக்காக பாடுபட்ட புலவர்களை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த காலத்தில் தாய்மானவர் இருந்தவர். அந்த தாய்மானவர் சொல்றார், எல்லோரும் இன்புற்றிருக்க என்று நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் இல்லை பராவரணி என்று கூட அழகாக சொல்லி இருக்கிறார். அதுபோல அருணகிரிநாதர் எடுத்தீங்கன்னா திருப்புகழ் பாடினவர். அவரும் இந்த காலத்தில் இருந்த ஒரு சைவ புலவர்களில் ஒருவர். பட்டினத்தடிகள் காலமிக புலவரை எடுத்தீங்கன்னா வசவார்ற ஒரு புலவர். இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமாக இந்த நாயக்கர் காலத்தில் பேசப்பட்ட ஒரு புலவர்களாக இருந்தவர்கள். சரி, இப்படி இருக்கேங்க இந்த நாயக்கர் காலத்தில் பேரிலக்கியம் சிற்றிலக்கியம் என்று இந்த சிற்றிலக்கியங்களுக்கு மதிப்பு கொடுத்திருந்தார்கள். பெரிய இலக்கியம் உங்களுக்கு தெரியும், மணிமேகலை சிலப்பதிகாரம் போன்றவை. ஆனால் சிற்றிலக்கியங்களாக இருந்த பரணி, தூது, கலம்பகம் போன்ற சிற்றிலக்கியங்கள் கூட இந்த காலத்தில் வரப்பட்ட நூல்கள். அதை விட இஸ்லாமிய நூல்கள் வந்தது. அதில் சீரா புராணம் வந்தது. உமர் பாரூக் எழுதிய ஒரு புத்தகமாக இருந்தது. அப்போ இப்படி பார்த்தோம்னா நாயக்கர்கள் இந்த வரலாற்றில் தமிழ் புலவர்களை ஆதரித்த குறைவாக இருந்தாலும் இருந்த புலவர்கள் நன்றாக எழுதியிருந்தார்கள். ஆகவேதான் தமிழுக்கு ஒரு வளர்ச்சி இருந்தது இந்த நாயக்கர் காலத்தில். அப்படி பார்க்க போனால் தமிழ் இலக்கிய வரலாறில் சேர சோழ பாண்டியர் ஆட்சி செய்தாலும் நாயக்கர் காலமும் எங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காலமாக இருந்தது. ஆகவே இந்த 11ஆம் ஆண்டு நீங்கள் இந்த நாயக்கர் காலத்தை உங்களோட தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறபடியால் இவற்றை நீங்கள் தெரிந்து கொள்வது சிறப்பு. நன்றி, வணக்கம்.